வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியதாக நடந்த மிகப்பெரிய சம்பவம். இந்தோனேசியாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பு, மீண்டும் தடுப்பூசி. அலிபாபா தலைவர் ஜாக் மா தனக்கு சொந்தமான நிறுவனத்தின் பங்குகளை விற்க முடிவெடுத்தார். இங்கிலாந்து பிரதமர் தேர்தலில் ரிஷி சுனக் முந்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இலங்கைக்கு நிதியுதவிகள் இனி வழங்கப் போவதில்லை என உலக வங்கி தெரிவித்தது. அமெரிக்க பாம்பு தவளைகளால் வீணடிக்கப்பட்ட பல லட்சம் டாலர்கள். தொடர்மழை வெள்ளம், அமெரிக்காவில் 15 பேர் பலி. ராக்கெட் குண்டு வீச்சில் 50 உக்ரைன் போர்க்கைதிகள் பலியானார்கள். இந்தியாவில் இருந்து தேயிலை இறக்குமதி அதிகரிக்கும் ரஷ்யா. அமெரிக்கர்களை விடுவிக்க தூதரக வழியாக அமைதி பேச்சுவார்த்தை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்தோனேசியாவில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 9353 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருந்தது. மேலும் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள 19 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனாவுக்கு எதிராக 2வது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் திட்டம் நேற்று தொடங்கியுள்ளது. நாட்டின் தடுப்பூசி தொழில்நுட்ப ஆலோசனை குழு பரிந்துரையின் பேரில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதுடன் இவை மட்டுமல்லாமல் அங்கிருந்து வரும் செய்திகளை இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் சுகாதார பணியாளர்கள் கொரோனா பாதிப்பிற்கு ஆளாகும் ஆபத்து கொண்டவர்கள் எனவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சக செய்தியாளர் வித்யாவதி தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் புளோரிடாவை சேர்ந்த 29 வயது நபர் ஒருவர் அப்பகுதியில் அமைந்துள்ள விண்வெளி ஆராய்ச்சி தளவாட மையத்தை சேதப்படுத்தியதற்கு கைது செய்யப்பட்டார். அவர் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இதனை செய்துள்ளதுடன் இதற்காக அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்குள்ள ஒரு காரை திருடி சென்றார். பின் நேற்று அந்த காரை அதிவேகமாக ஓட்டி வந்து விண்வெளி தளவாட மையத்தின் வளாகத்தில் மோதி சேதப்படுத்தியுள்ளதுடன் அவரை கைது செய்து விசாரித்த போது திடுக்கிடும் செய்திகள் தெரிய வந்தது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னிடம் இச்செயலை செய்ய சொன்னதாக கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தினார். விண்வெளியில் உள்ள வேற்றுக்கிரகவாசிகள் எனப்படும் ஏலியன்கள் மற்றும் சீன டிராகன்களிடையே போர் வரப்போவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவும் இந்த செய்திகளை விண்வெளி தளவாட மையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரிவிக்க அதிபர் தனக்கு உத்தரவிட்டதாகவும் இதனால் தான் இந்த செயலை செய்ததாகவும் தெரிவித்தார். அவர் மீது கார் திருட்டு உள்ளிட்ட வழக்குகளை பதிவு செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் புளோரிடாவின் கெனடி விண்வெளி நிலைய ஆராய்ச்சி மையத்தில் 28 கிலோமீட்டர் தொலைவில் பேட்ரிக் விண்வெளி தளவாட மையம் அமைந்துள்ளது. அங்கு கிழக்கு பிராந்தியத்திற்கான ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ஏவுகணை உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்படும். இப்பகுதியில் ஒருவர் விபத்து ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவை சேர்ந்த முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் அலிபாபா. இதன் தலைவர் ஜாக் மா சீனாவின் இ-கமர்ஷியல் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சந்தையை முழுவதுமாக தனதாக்கி கொண்டதன் மூலம் அலிபாபா பல பில்லியன் டாலர் மதிப்புடைய நிறுவனமாக உயர்வடைந்தது. ஜாக் மாவும் இதன் மூலம் சீனாவில் முதல் பெரிய பணக்காரராக உள்ளார். தற்போது அலிபாபா தனது சேவையை உலகின் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு தொழில்களிலும் விரிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் சமீப காலமாக ஜாக் மாவுக்கும் சீன அரசுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டதுடன் தனது நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்கும் சீன அரசின் செயல் பழமைவாதம் என ஜாக் மா விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து ஜாக் மாவுக்கு சீன அரசு பல இடையூறுகளை அளித்ததாக கூறப்படுகின்றதுடன் இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஜாக் மாவை காணவில்லை என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டது. அவ்வாறு அவர் பொதுவெளியில் தலை காட்டாமல் கடந்த 2 ஆண்டுகளாக மறைந்தே வாழ்ந்து வரும் நிலையில் அவர் ஐரோப்பாவில் இருக்கும் செய்திகள் வெளிவரத் தொடங்கியது. இந்நிலையில் அவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை விற்க முடிவு செய்திருப்பதாக அங்குள்ள வட்டாரங்கள் கூறுகின்றதுடன் அவருக்கு சொந்தமான நிறுவனம் சீனாவின் மிகப்பெரிய மொபைல் வழி ஆன்லைன் பரிவர்த்தனை செயலியான அலிபாபாவை செயற்படுத்தி வருகின்றது. இந்த செயலியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை சுமார் 1 பில்லியனுக்கும் அதிகம் என சொல்லப்படுகின்றது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் மற்றும் பிரதமரை தெரிவு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதில் முன்னாள் நிதி மந்திரியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான ரிஷி சுனக் மற்றும் வெளியுறவு மந்திரி லிஸ் ட்ரஸ் ஆகியோரிடையே நேரடி போட்டி ஏற்பட்டு உள்ளது. இதில் நாட்டின் புதிய பிரதமரை கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் அடுத்த வாரம் முதல் தபால் ஓட்டு மூலம் வாக்களிக்க உள்ளார்கள். இந்நிலையில் கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் முதன்முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரித்த வாக்காளர்களிடம் ரிஷி சுனக் ஆதரவு பெற்று உள்ளார். மொத்தம் 4946 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ரிஷி சுனக் ஒட்டுமொத்த நிகர சாதகமான -30 மதிப்பெண்ணை கொண்டுள்ளதுடன் அதே நேரம் ட்ரஸின் நிகர சாதகத்தன்மை -32 ஆகும். இதன் மூலம் ட்ரஸை விட ரிஷி சுனக் சற்றே முன்னிலையில் இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது.
இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான இலங்கை வரலாறு காணாத நிதி நெருக்கடியில் தவித்து வருகின்றது. இக்கட்டான சூழலில் இலங்கையுள்ள நிலையில் இலங்கைக்கு நிதியுதவி அளிக்கவும் உலக வங்கி மறுத்தது. இதுகுறித்து உலக வங்கி கூறுகையில் நீடித்த பொருளாதாரத்திற்கான திட்டத்தை வகுக்கும் வரையில் இலங்கைக்கு உதவப் போவதில்லை என உலக வங்கி சுட்டிக்காட்டியது. அதேவேளை இலங்கையில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கான உதவிகளை வழங்கி வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்ததுடன் இலங்கையின் பொருளாதார நிலை மற்றும் அதன் தாக்கம் ஆழ்ந்த கவலை அளிப்பதாக உலக வங்கி தெரிவித்து உள்ளது. அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கருந்தவளை பழுப்பு மரப்பாம்பு ஆகிய இரு உயிரினங்களால் சர்வதேச பொருளாதாரத்திற்கு கடந்த 1986 முதல் 2020 ஆண்டு வரை $1200 கோடி இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக பிரிட்டனின் சயின்டிபிக் ரிப்போர்ட்டர்ஸ் அறிவியல் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பயிர்களை நாசம் செய்வது முதல் மின்தடை ஏற்படுத்துவது வரை பல்வேறு வழிகளில் இந்த உயிரினங்கள் ஐரோப்பாவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க படையால் பசிபிக் தீவுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இரு உயிரினங்களும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல்கி பெருகி இயற்கையை பாழ்படுத்தி வருகின்றதாக அந்த ஆய்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கெனடி மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 15 பேர் பலியாகியுள்ளதுடன் ஏராளமானவர்கள் மாயமாகியுள்ளார்கள். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாகாணத்தின் அப்பலாச்சி பள்ளத்தாக்கு பகுதியில் பல ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளில் தேசிய பாதுகாப்பு படையும் இணைந்துள்ளது. மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 15 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் சிறுவர்களும் அடங்குவார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை 2 மடங்குக்கு மேல் உயரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. பேரிடர் பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் வெள்ளத்தில் எத்தனை பேர் மாயமாகியுள்ளார்கள் என்பது குறித்து உறுதியாக கணக்கிட முடியவில்லை எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு உக்ரைனில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள சிறைச்சாலை மீது வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட ராக்கெட் குண்டு வீச்சில் அங்கிருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட உக்ரைன் போர் கைதிகள் பலியானதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யாவும் உக்ரைனும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதுடன் தங்களது போர்க்குற்றங்களை மறைப்பதற்காக வேண்டுமென்றே அந்த சிறைச்சாலையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இரு நாடுகளும் கூறியது. முன்னதாக ரஷ்யா வெளியிட்ட அறிக்கையில் டொனெக்ஸ் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒலனிவ்கா பகுதியில் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ஒரே நேரத்தில் பல ராக்கெட் குண்டுகளை ஏவக்கூடிய நவீன பீரங்கிகள் மூலம் உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 53 போர்க்கைதிகள் உயிரிழந்ததாக கிளர்ச்சிப்படை அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். இது தவிர மேலும் 75 போர்க்கைதிகள் இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளதுடன் இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த தங்களது தேசிய குற்றவியல் விசாரணை குழுவை ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து தேயிலை இறக்குமதியை ரஷ்யா அதிகரித்து வருகின்றது. இந்தியா ஆண்டுக்கு மொத்தம் 23 கோடி கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்கின்றதுடன் அதில் 16% ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. கடந்த நிதியாண்டில் மட்டும் 3 கோடியே 20 லட்சம் கிலோ தேயிலையை ரஷ்யா இறக்குமதி செய்திருந்ததுடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 லட்சம் கிலோ தேயிலை இறக்குமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஏப்ரலில் 30 லட்சம் கிலோவாக அதிகரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு 1 கிலோ தேயிலை 187 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 144 ரூபாவுக்கு விலை குறைந்து உள்ளது. தேயிலை வாங்குவர்கள் அமெரிக்க விட ரூபாய் அல்லது ரஷ்யாவின் ரூபிள் அடிப்படையில் வர்த்தகம் செய்ய வலியுறுத்துவதால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதன் பலன் ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டு உள்ளது. அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டோனி பிளிங்கன் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி பேசும்போது ரஷ்யாவால் பிடிபட்டுள்ள அமெரிக்கர்களை விடுவிக்க கோரி ரஷ்யாவின் வெளியுறவு மந்திரி செர்கி லாவ்ரோவை தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த பேச்சுவார்த்தை ஏறக்குறைய 25 நிமிடங்கள் நீடித்தது. வெளிப்படையாக மற்றும் நேரடியாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கர்கள் பால் வீலன் மற்றும் பிட்னி கிரியன் ஆகிய இருவரையும் விடுவிக்க அமெரிக்காவில் உள்ள ரஷ்யர்களை விடுவிப்பது என்ற பெரிய அளவிலான சிறை கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அழுத்தம் கொடுத்துள்ளோம். இந்த பேச்சுவார்த்தையில் கருங்கடல் வழியே பாதுகாப்புடன் தானிய ஏற்றுமதியை நடத்துவதற்கான ஒப்பந்தமும் வெகு விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். ஏனெனில் இந்நடவடிக்கை எதிர்பார்த்திருக்கின்றோம் என பிளிங்கன் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமுடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.